ஏன் இறங்கலை, ஏன் தடுக்கலை அப்படிங்கிற கேள்வி தான் அவர் எழுப்புறாரு. உடனடியாக அண்ணாமலைக்கு மட்டும் எப்படி அந்த செய்தி வந்து தெரியுது? அவர் வந்து ஏன்னா இது என்னுடைய பாதுகாப்போடு தொடர்புடைய ஒரு விஷயமா இருக்குது. நான் முதல்ல இது வந்து ரொம்ப சிம்பிளாக நினச்சேன். வந்து குண்டர்கள் அவங்கள கைது பண்ணணும், திருமாவளவனும் அதுக்கு வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு அப்படின்னு அவர் கண்டிக்கிறாரு. இந்த வீடியோவை வெளியிடுவதற்கு என்னுடைய காருக்கு முன்னால் இருந்த ஒருவர் தான் எடுத்திருக்க முடியும். என்னுடைய காருக்கு முன்னால் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஏன்னா நான் ப்ரொட்டஸ்ட் பண்ணுற இடத்துல தான் எல்லாருமே இருந்தாங்க. வழக்கமாக என்கிட்ட பேட்டி கேட்பாங்க. அன்றைக்கி என்னன்னு தெரியல, பேட்டி கேட்கல. நான் இறங்கி வந்தவுடனே நான் பாட்டுக்கு என் வண்டியில் ஏறி வந்துட்டேன். நல்லா வேர்த்து இருந்துச்சு. நான் தலையை தோட்டிட்டு தான் இருந்தேன். எதுவும் பின்னால் என்ன நடக்குது, சைடில் என்ன நடக்குதுன்னா நான் பார்க்கல. நல்லா வேர்த்து போச்சு. எனக்கு கொஞ்சம் நேரம் தொடங்கலைனா கூட தலைவலி வந்துடும். அதனால் நான் வந்து அதை தொடச்சிட்டே வந்தேன். திடீர்னு எல்லாம் கும்பல் குண்டை தான் நான் பார்க்குறேன். ஒரு நிமிஷம் கூட இருக்காது. எங்கள் வண்டி அதுக்கப்புறம் மூவ் ஆயிடுச்சு. அந்த தம்பி அந்த பக்கம் ஓடிட்டார். கும்பலில் என்ன நடந்ததுன்னு கூட நான் பார்க்கல. ஏன் இறங்கலை, ஏன் தடுக்கலை அப்படிங்கிற கேள்வி தான் அவர் எழுப்புறாரு. எனவே முன்னால் வந்து ஒரு ஆளை செட் பண்ணி வச்சு இந்த வீடியோவை எடுத்துருக்குறாங்க. அந்த வீடியோ உடனடியாக வந்து அண்ணாமலைக்கு போயிருக்கு, அல்லது அந்த வீடியோ உடனடியாக ஒரு தனியார் தொலைக்காட்சி போயிருக்கு. சம்பவம் நடந்தது 2:34. ஆனால் அந்த வீடியோ வந்து அந்த தனியார் தொலைக்காட்சியில் 2:39க்கு அப்லோட் பண்ணுறாங்க. 5 நிமிஷத்தில் அந்த தனியார் தொலைக்காட்சிக்கு வீடியோ எப்படி கிடச்சிது? அவர் அங்கே வந்து எடுத்தாரா, அல்லது அவருக்கு வேறு யாராவது கொடுத்தாங்களா? உடனடியாக அண்ணாமலைக்கு மட்டும் எப்படி அந்த செய்தி வந்து தெரியுது? அவர் வந்து அடுத்த 1 மணி நேரத்தில் வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து குண்டர்கள் அவங்கள கைது பண்ணணும், திருமாவளவனும் அதுக்கு வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு அப்படின்னு அவர் கண்டிக்கிறாரு. அதனால் நாங்கள் விசாரித்து வரலாம். பொலிட்டிக்கலாக எங்களுக்குள்ளே கனெக்டடு அந்த லிங்கில் விசாரித்து வரலாம். இதுக்கு பின்னால் பிஜேபி இருக்குது. இது மாதிரி நான் ஆர்ப்பாட்டத்துக்கு வரேங்க தெரிஞ்ச உடனே அங்கே இருக்கிற அட்வொகேட்ஸ்கிட்ட சொல்லி அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த பிரச்சனை நடந்திருக்கு. இது திட்டமிட்ட ஒன்று. இது குறித்து நான் வந்து முதல்வரை சந்தித்து இதை முழுமையாக ஒரு விசாரணை நடத்தணும்னு நான் கோரிக்கை வைக்கிறேன். ஏன்னா இது என்னுடைய பாதுகாப்போடு தொடர்புடைய ஒரு விஷயமா இருக்குது. நான் முதல்ல இது வந்து ரொம்ப சிம்பிளாக நினச்சேன். ஒன்றும் இல்லை தம்பி, விடுங்க பிரச்சனை பண்ணாதீங்கன்ட்டு நான் போயிட்டேன். அதுக்கப்புறம் வந்து தோழர்கள்லாம் மறியலில் உட்காந்தானோடனே டிசி லைனுக்கு வந்தார். சார் அது ஒன்றும் இல்லை சார், நான் போக சொல்லிட்டேன், நீங்கள் அந்த தம்பியை விட்டுருங்க, அவர் யாருன்னு தெரியாது. இப்போ அவர் வந்து வக்கீல்னு எங்களுக்கு தெரியுமா, ஆனால் அவருக்கு நான் யாருன்னு தெரியும். நான் உள்ளே இருக்கிறது தெரியலனா கூட கட்சி கொடி தெரியும். எனக்கு பின்னால் போலீஸ் எஸ்கார்ட் வராங்க, அவங்க சைரன் போட்டு வராங்க. இவ்வளவு தெரிஞ்சும் வண்டி மோதாத போதே ஒருத்தர் வந்து வண்டிக்கு முன்னால் ரோட் சென்டரில் வண்டியை நிறுத்திட்டு அவர் நோக்கி வந்து அப்பயும் டிரைவர்கிட்ட போல என்கிட்ட நோக்கி வந்தாருங்கிறாங்க. நான் சரியாக அதை கவனிக்கல. நான் தலை தொடச்சிட்டு இருந்தேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.